ஐயா சிவாய நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமகையா. சொல்லுங்கய்யா. அண்ணாமலை பாஜக முன்னாள் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா சப்த ரிஷிகள் யாகம் ஒண்ணு நடத்தியிருக்காரு. சரி, அதுக்கு என்ன பலன் என்ன ஒன்னும் தெரியல நமக்கு. அண்ணாமலை முன்னாள் தலைவர்னு சொல்லாதீங்க ஐயா. அத்தனை பாஜக தொண்டர்களுக்கு இப்பவும் அவர்தான் தலைவர். வேற எவனையும் தலைவனா ஏத்துக்க மாட்டாங்க பாஜக தொண்டர்கள். அதை ம். புரிஞ்சுக்கோங்க முதல்ல. சரி, இப்ப என்ன அவரு சப்தரிஷி யாகம் பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால என்ன பலன்? திக காரங்க தான் நீ கவலைப்படணும். நீங்க எது கவலைப்படுறீங்க? வீரமணி மாதிரி எல்லாம் கவலைப்படலாம். யாகம் வளர்க்குற நல்லதுங்க. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன் யாது நசம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜனி யஜ்ன கர்மஸ் முத்பவங்கிறான் பகவான் கீதையில. சரி. யாகத்தின் பயன் வந்து பூமியில இருந்து மழையை கொடுக்குமா. ஆ. அந்த மலையில அது என்ன சொல்றான், அன்னத்திலிருந்து தான் நான் உயிர்களை தோற்றுவித்தேனுங்கிறான். நம்மளாம் எப்படி வந்திருக்கோம்? எங்க இருந்து வந்தோம்? எல்லா உயிர்களும் அன்னத்துல இருந்து தான் வருதான். பகவான் நான் அன்னத்துல இருந்து தான் தோற்றுவித்தேங்கிறான். ம். அதான் சாமி எங்க அப்பன் சொன்னான், மண்ணால் உன்னை மனைந்து பல மாய்கையினால் உன்னை வகுத்தேன், உண்டாக்கி வைப்பதும் நான் உலகில் அழிப்பதுவும் நான் மகனே, ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துலகை ஆளுகிறேன், கண்ணு மக்கா என் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா, 13க்குள்ளிருந்து பாடுகிறேன் சிவகாண்டம். அப்பா சொல்றான், சிவபெருமான் சொல்றான், 13க்குள்ளிருந்து பாடுகிறேன் சிவகாண்டம். ஏகமத எங்கு இருந்த ஈசனாகிய நான் இந்த உலகத்தை ஆள்றேங்கிறான். மண்ணால் உணைமணைந்து பல மாய்கையினால் உணை வைத்துங்கிறான். யக்னம் அந்த யாகத்தின் பயனாக மழை பெய்யுது. அந்த மழையிலிருந்து அன்னம் கிடைக்குது. அந்த அன்னத்திலிருந்து நான் உயிரிழை தோற்றுவேங்கிறான். அதனால அண்ணாமலை வளர்த்த யாகம் வளர்த்த மழை பெய்யுது. நல்ல மழை பெய்யுதியா? பெய்தா இல்லையா? நல்ல மழை பெய்யுது. தீபாவளிக்கு பிறகு அடிச்சு வருது. அப்ப இதெல்லாம் அண்ணாமலைக்கு நன்றி சொல்லுங்க. அதனால இங்க பாருங்க, யாகத்தின் பயன் நிச்சயம் உண்டு. சப்தரிஷி யாகம் பண்ணியிருக்கிறார். அதுக்கு சப்த ரிஷிகள் யாருங்கிறீங்க? இந்த உலகத்துல அனைத்து மனிதர்களுமே ரிஷிகளுக்கும் ரிஷி பத்னிகளுக்கும் பிறந்தவர்கள். நான் சொல்லல, பகவான் சொல்றான், மகர்ஷை சப்தபூர்வ சத்துவர மனசுதா மத்பாவ மானச ஜாத ஏச லோக இமா பிரஜாங்கிறான். இந்த பிரஜைகள் அனைவரும் 7 சப்த ரிஷிகளிடம் உண்டானவர்கள். புரியுதா? நம்ம வந்து ரோட்ல போறவனுக்கு பிறக்கல. நம்ம எல்லாம் ரிஷிகளுக்கும் ரிஷி பத்தினிகளுக்கும் பிறந்தவர்கள் நம்ம. புரியுதா உங்களுக்கு? சரி. சனாதன தர்மத்துல உள்ள பிள்ளைகள் ரோட்ல போறவனுக்கு பிறக்கல. இந்த பிள்ளைகள் எல்லாம் சப்த ரிஷிகளுக்கும் ரிஷி பத்னிகளுக்கும் பிறந்தவர்கள். அதனால அவர் வளர்த்தல ஒன்றும் தப்பு இல்லை. அவரு ஏதோ ஏதோ உலக நன்மைக்கா கூட வளர்த்திருக்கலாம். அதனால இங்க பாருங்க, யாகத்தின் பயன் நிச்சயம், அதுக்கு பலன் உண்டு. புரியுதா உங்களுக்கு? சரி. அந்த யாகத்துல இருக்க அக்னி யாரு? எங்க அப்பன் தெளிவா சொல்றான், யதா தித்திய கதம் தேஜோ ஜெகத் வாசி தேசிகளும் சந்திரமசி எச்சாக்கணும் தத்தேஜோதி மாமங்கிறான். சூரியனில் உள்ள எந்த ஒளி உலகம் அனைத்தையும் பிரகாசிக்க செய்கிறதோ, மேலும் எந்த ஒளி சந்திரனிடத்திலும் நெருப்பினிடத்திலும் உள்ளதோ அது என்னுடைய ஒளியே என்று தெரிந்து கொள். சூரியனிலிருந்து வர்ற ஒளி யாரு? எங்க அப்பா சிவபெருமானுடைய ஒளி. சந்திரனிலிருந்து வர்ற ஒளி சிவபெருமானுடைய ஒளி. அக்னியிலிருந்து வர்ற ஒளி வெளிச்சம் இருக்கு பாருங்க, அது யாரு? சிவபெருமான் ஈசன். அதான் மாசற்ற ஜோதி வளர்ந்த மலர்ச்சுடரே. அப்போ இந்த யாகத்துல வளர்க்குற அந்த அக்னியில ஒரு ஒளி கூட சிவன் தான். அதனால யாகம் வளர்க்குறது வந்து புண்ணியங்க. அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். உலக நன்மைக்காக அவர் வளர்த்திருக்கிறாரு. அதனால அது அறியாத கூட்டங்கள் எவனா நக்கல் பண்ணுவான், பண்றவன் பண்ணிட்டு போறான். உங்களுக்கு என்ன பிரச்சனையா? நீங்க கூட அப்பப்ப யாகம் எல்லாம் பண்ணுவீங்களே? நான் எங்க நம்ம வளர்க்குற யாகம்லாம் என்னையா யாகம்? அதனால இங்க பாருங்க, அது விட்டுருங்க. இது வந்து உலக நன்மைக்காக அவர் பண்ணியிருக்கிறாரு. அதனால எல்லாமே நன்மைக்கு நினைச்சுக்கோங்க. அதனால சப்த ரிஷிகள் யாகம் பண்ணது உலக பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் பண்ணியிருக்காரு. அத்தனை பேரும் நம்ம அவற்றை ரிஷிகளுடைய பிள்ளைகள் தான் நம்மளாம். அதாவது சாதுக்கள். நான் சொல்றது துஷ்ட பயல்கள்லாம் அசுர யோனிலிருந்து வந்தவன், அவனை நான் சொல்லல. நீங்க அதுக்காக எல்லாருமே ரிஷி பத்தினிகளுக்கு பிறந்தவன் ரிஷி இதுன்னு சொல்லிடாதீங்க, சரியா? இன்னைக்கு கடவுளை எம்பெருமான திட்டுற கூட்டம், சனாதன தர்மத்தை பழிக்கிற கூட்டம், இவங்க எல்லாம் யாரு? கடவுளுக்கு நம்ம சாமியை பேய் பிசாசுன்னு சொல்றவங்க எல்லாம் அசுர கூட்டம். நான் சொல்லல, பகவான் சொல்றான். எம்பெருமான் அதான் சொன்னாங்க, அப்ப என்னையே கனியா வண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே பழித்தோரெல்லாம் சளமது துயரம் கண்டு அந்நீசன் நரகம் தண்ணில் அகப்பட தள்ளி தள்ளி கொன்று நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் பவிச்சு தானுங்கிறான். இந்த பிள்ளைகள் இறப்புக்கு அப்புறம் மோட்சகதிக்கு போயிரும். ஆனா இந்த துஷ்ட பயில்க சாதுக்கள் மோட்சத்துக்கு போயிருவான். இவனுங்க எல்லாம் சனாதன தர்மத்தை திட்டுறவன், இவனை எல்லா பயிலும் என்ன பண்றாரு? நரகத்துல கொண்டு தள்ளுறேங்கிறார். தப்ப முடியுமா இவனுங்க இந்த தீக்கா கூட்டம்லாம்? சொல்லுங்க. நான் சொல்லல, அப்பா சொல்றான். அப்பா சிவனுடைய வார்த்தை பொய்யாகுமா? சொல்லுங்க, பொய்யாகுமா? சொல்றான் பாருங்க, மனுமொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோர்க்கு இனிதல்ல வீண்தான் என்று இயம்பிய பயனர் தன்னை குனிதவள் துர்க்கை சென்று கொன்றவள் நரகம் பூத்தி கணிதுடன் துர்க்கை வாரி கடல் தீர்த்தமாடுவலைங்க.
எவன் சனாதன தர்மத்தின் நூல்களை கடவுளை இழித்து பழித்து பேசுறானோ அத்தனை பயிர்களையும் ஆத்தா துர்க்கை ஏமா வரமாட்டானா? துர்க்கை பிடிச்சிட்டு போகலாம், என்னுடைய ஆத்மாவை பிடிச்சு கொண்டு நரகத்தில் வீசிட்டு அவ குளிச்சுட்டு போயிடுவாளாம் கடல்ல. அதனால இங்க பாருங்க, பிரபஞ்சத்துல ஒரு பயிலும் தப்ப முடியாது. அதனால இங்க பாருங்க, எம்பரும் எங்க அப்பன் இல்லாத இடம் கிடையாது. நீங்க தயவுசெய்து அவனை தேடுங்க, இதெல்லாம் விட்டுருங்க. அந்த உலக மாயை விட்டு வெளியே வாங்க. பகவானே சொல்றான், காமா விசேஷ பூதானி தாரை அம்பியக மோஜசா புஷ்ணாமி சௌசதீக சர்வாக சோமோ பூத்வா ரசாத் மகங்கிறான். என்ன சொல்றான்? அந்த உயிரினங்களை எல்லாத்தையும் தாங்குறதே நான் தாங்க. சாமி சொல்றான், நான் பூமியின் உட்புகுந்து என் சக்தியினால் உயிரினங்கள் அனைத்தையும் தாங்குகிறேன். ரசமே வடிவான அதாவது அமுதமே நிறைந்த நிலவுமாகி அனைத்து உயிரினங்களையும் பயிர் பச்சைகளையும் மரங்களையும் பொசிக்கிறேங்கிறான். இன்னைக்கு பயிர் பச்சை இல்லைன்னா நம்ம வாழ முடியுமா? உணவு கிடைக்குமா? அதை வளர்க்கறது யாரு? சிவ அவன் தான். அந்த படைப்பு, அதுல இருந்து வர்ற அந்த உணவு யாரு? சாமி நான் தான் படைக்கிறேங்க. நம்மளை தாங்குறது யாரு? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல சக்தி, அந்த எனர்ஜி தான் அந்த உடம்பு தாங்கி நம்மளை நடக்க வைக்குது. என்ன பேச வைக்குது? உங்களை பேச வைக்குது, எல்லாத்தையும் நடக்க வைக்குது. அந்த சக்தி வெளியே போயிட்டா உயிர் போயிடும், பகவான் எடுத்துருவான். எப்படி? எல்லாம் நான் தாங்க. சாமி சொன்னான், சந்திரனும் நானானேன், சூரியனும் நானானேன், ஜோசியங்கள் சூத்திரங்கள் பல சாஸ்திரங்கள் நானானேன், என்னடங்கா ஜோதிபரன் மண்ணடங்கி இருக்கின்றேன், வேதாந்தம் சித்தாந்தம் விளம்பி வைத்தேன் வையகத்தில். வேதாந்த சித்தாந்தம் நான் தான், சந்திரன் நான், சூரியன் நான்கிறான், எல்லாம் வந்தான். நம்ம வயிற்றுல எப்படி இருக்கான்? அகம் வைசோனோர பூத்வா பிராணி நாம் தேகமாசிரியதாக பிராணா பான சம யுக்தாக பசாமி எண்ணம் சதுர்விதம். ஐயா கேக்குதா? கேக்குது. அப்போ இப்போ நம்ம சாப்பிட்ற உணவை யார் ஜீரணம் பண்றா? சாமி சொல்றான் பாருங்க, நானே எல்லா உயிரினங்களுடைய உடலில் உறைபவனாகி பிராண அபான வாயுக்களுடன் கூடி வைஸ்வா நரன் என்ற அக்னி ஆகி 4 வகையான உணவை ஜீரணிக்கிறேன். மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை ஜீரணிக்கிறது நான் தான். அந்த சத்துக்களை உண்ணும் உணவு உந்தப்படுவதும் உறிஞ்சப்படுவதும் அனைத்தும் நானே செய்கிறேங்கிறான். நீங்க சாப்பிட்ற உணவை ஜீரணிக்கிறேன்னா உங்க வயிற்றுல அக்னி வடிவில் இருக்கேங்க. இருந்து என்ன பண்றானா, இந்த ஜீரணம் பண்ணி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சக்தி எடுத்துட்டு போறேங்க. இப்ப நம்ம சாப்பிடுறோம், நம்மள வயிற்றுக்குள்ள ஜீரணம் பண்றோம். சொல்லுங்க, யார் ஜீரணம் பண்றா? எங்க அப்பன் பகவான் தான், அக்னி தான். யானை சாப்பிடுற சாப்பாடு அதை யார் ஜீரணம் பண்றா? நான் தான். மனிதர்கள், விலங்குகள், எந்த ஜீவராசி, நாய், பன்னி, கோழி எது தினாலும் நான் தான் ஜீரணம் பண்றேங்க. அப்போ உங்க வயிற்றுல அக்னி வடிவில் இருக்கிறேங்கிறான். ஈஸ்வர சர்வபூதான விதை சோச்சன திசதி பிரமாயின் சர்வபூதானி எத்தோடைய மாய. இதயத்துல எப்படி இருக்கான்? சிவபெருமானா இருக்கான். நான் சர்வபூதான விருதை ஈஸ்வர சர்வபூதான எல்லா உயிரிலும் இதயத்துல இருக்கேன். கர்ம வினைகளை நானே நடத்துறேங்க. உங்களை தண்டிக்கிறதா வந்தா, உங்களுக்கு நல்லது செய்யறதா வந்தா, உங்க பாவ வினைக்கு தண்டிக்கிறது நான் தாங்க. அப்ப அவன் இல்லாத இடம் கிடையாதுங்க. அதனால பாருங்க, எங்க அப்பன் இல்லாத இடம் கிடையாது. தயவு செய்து இந்த உலக வாழ்க்கை அற்பம். அதனால நீங்க இதை தேடாதீங்க. இப்போ அவன்கிட்டயே புத்தியை செலுத்துங்க, அவன்கிட்டயே மனதை செலுத்துங்க. அவனை நினைச்சு மோட்சத்துக்கு உண்டான வழியை தேடுங்க. நம்ம மனித பிறவி எடுத்ததே அதுக்குதான். புள்ள குட்டியை பெற்று பேரம்பேத்தியை கண்டுட்டு சாவறதுக்கு நம்ம பிறக்கல. ஒவ்வொரு ஆத்மாவும் கர்மா, இந்த பிறவிங்கிற பிணி, இந்த துன்பத்திலிருந்து, துன்பமயமான இந்த உலகத்திலிருந்து கரையறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? பிள்ளை குட்டி பார்க்கணும், அதுக்கு சொத்து சேர்க்கணும், அதுக்கு கல்யாணம் பண்ணணும், பேரம்பத்தி பார்க்கணும், செத்துடணும். அட பாவி, செத்துக்கு அப்புறம் தான் ஆத்மாவுக்கு தண்டனை இருக்கு. ஆத்மா எவனுமே உணர்றது இல்ல. பகவான் தான் சொல்றான், இந்த ஜீவன் உடலை விட்டு கிளம்பும் பொழுதோ, உடலில் இருக்கும் பொழுதோ, முக்குணங்களுடன் கூடி இருக்கும் பொழுதோ, போகங்களை அனுபவிக்கும் பொழுதோ, அறிவிலிகள் அறிவதில்லைங்கிறான். நம்மள முட்டாளுங்கிறான். பாவிகளே, உடம்பை பார்க்காதீங்க, ஆத்மாவை பாருங்க. எவங்க ஆத்ம சிந்தனை இருக்கு? கஷ்டமா இருக்குங்க. உடலை பார்க்காதீங்க. ஐயோ, நொடிக்குள் முடிந்து விடும் விஞ்சைகள் இங்க இருக்க நோகதே திருமணி செய்வீங்க. ஒரு கணப்பொழுது வந்து வாழ்க்கை முடிஞ்சிருங்க. எப்ப முடியும்னு தெரியாது. 1000 ரூபாய் மிக்சிக்கு 5 வருஷம் கேரண்டி கொடுப்பான். எனக்கு கேரண்டி இருக்கா? எப்ப எனக்கு அழைப்பு வரும்னு தெரியாது. அதான் அப்பா சொன்னா, அச்சு தேரு ஒடியும் முன்னே ஆண்டி வேலை செய்திடுவாங்க. இந்த உடம்புங்கிற தேர் அச்சு உடஞ்சி விடுறதுக்குள்ள ஆண்டி என்ன வேலை செய்வான்? மோட்சத்துக்கு உண்டான வழியை தேடுவான். அதை தேடிக்கோங்க பிள்ளைகளேங்க. அததான் சாமி சொன்னான். அதான் எங்க அப்பன் சொன்ன பாருங்க, மூக்கு சுழியும் முச்சுளியும் முத்தி முத்தி நோக்கு சுழியாய் நேர் நில்லு என் மகனே, பரமான பட்டணத்தில் பார்வை கொண்டே நாட்டி சிரமானது விரித்து சிறை போல் இருமை. அப்பா சிவபெருமான் சொல்றான், பிள்ளைகளே, மூக்குச்சுளி நெத்தி புருவத்தில் ஆத்மா உரையுது. உன்னுடைய மனதங்க செலுத்து, ஓம்கிற ஏகாசரத்தை நினைச்சிக்கோ. இந்த உலகிலிருந்து கரையேறு, அப்பாட்ட வந்துரு, உனக்கு பெரிய ஆனந்தம் தரேன். நீ 1000 ரூபா 10,000 ரூபா போட்டு கோட்டரை வாங்கி குடிச்சாலும், போதை வசூல் குடிச்சாலும் உனக்கு அவ்வளவு போதை ஏறாது. இது ஆத்ம போதை. அவ்வளவு ஞானம், அவ்வளவு பேரானந்தம் கொட்டி கிடக்கு. வா மகனே பிள்ளைகள்னு கூப்பிடுறான். அதெல்லாம் நீங்க விட்டுட்டு மதுக்கடையில போய் மூலிகை கிடைக்கீங்களாப்பா? பெரிய போதை ஏங்க, பேரானந்தங்க அப்பாட்ட இருக்கு. பெரிய போதை. போய் மதுக்கடைக்கு போனீங்க. உங்களை சொல்லல,
பொதுவா சொல்றேன். ஆனந்தம் மதுக்கடையில் எடுக்குன்னு போய் அழகான் காசை கொடுத்து உடம்ப கெடுத்துக்கிறான். ஐயோ ம் நீ உனக்குள்ள மூழ்கி நெத்தி புறத்துல இருக்க ஆத்மாவை உன்னுடைய பார்வை உள்ள செலுத்தினா ஐயோ அந்த பரமானந்தம் இருக்க முடியும். ஆத்ம வாழ்க்கை இருக்கு. இறப்புக்கு அப்புறம் நீ அந்த ஆத்ம ஆனந்த பேரானந்தத்துக்கு போயிருவ. நீ அப்படி ம் தேடலன்னு வச்சுக்கோ மவனே. தப்பா ம் நினைச்சுக்காதீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு கசப்பா தெரியும். என்னையும் சேர்த்தான் சொல்றேன். நாம ம் கடமையை செய்யணும். அதுக்காக வேலை செய்யணும்னு சொல்ல வேலை செய்ய வேண்டாம்னு பகவான் சொல்லல. எந்த ஆ, வேலை செஞ்சாலும் அப்பாவை நினைச்சுக்கோ. ஈஸ்வரர் நீ இதயத்துல அப்பாவை நினைச்சுக்கோ. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பண்ணான்டா. ம் கிடைச்சா உனக்கு முக்தி. இந்த பிறவிங்கிற இந்த துன்பமயமான இந்த உலகத்துல இருந்து வெளியே போயிருவோம். விடுதலை ம் கிடைச்சிரும். பூமி ம் நரகத்துக்கு இணையானதுங்க. பகவான் ம் சொல்றான். நான் சொல்ல எங்க அப்பன் சொல்றான். என்னை அடைந்த பிறகு இந்த மனிதர்கள் இறப்புக்குரியதும் நிலையற்றதும் துன்பத்துக்குரியதுமான இந்த மண்ணுலகை அடைவதில்லைங்கிறார். என்ன சொல்றான் பகவான்? இந்த பூமி துன்பத்துக்குரியதுங்க. நம்ம தான் அங்க கிடைக்கிற பொருள் வஸ்துக்கள் எல்லாமே இன்பம்னு நினைக்கிறான் பகவான் சொல்றான். சொத்தாஸ்தி வஸ்து சுகமேன்று என்னாதே வத்தாஸ்தி பொண்ணு வகைன்று என்னதுங்க எங்க அப்பன்னு சொல்றான். சொத்து 150 வஸ்து ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு வீடு, 40,000 ரூபாய்க்கு டி ஷர்ட், 3 கோடி ரூபாய்க்கு வாட்ச் கட்டினா சொர்க்கம்ங்கிறேன். அவன்லாம் அவனுக்கெல்லாம் நரகத்துல என்ன வேதனை தெரியுமா ஐயா? ஐயோ 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 ஆக்கினை அவ்வளவு இருக்கு. ஆத்மாவுக்கு உடம்ப பார்க்காதீங்க ஐயா. அவ்வளவு தண்டனை இருக்கு. பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திருவாங்க. விடுவானா? உடம்பு தானே பஸ்பமாகுது. நீ ஒரு ம் 100 கோடிக்கு பங்களா கட்டலாம், 40,000 டிஷர்ட் போடலாம், 5 கோடிக்கு வாட்ச போடு. மவனே உனக்கு அழைப்பு வரும். அப்ப இருக்கு வேடிக்கை உன் ஆத்மாவுக்கு. பெரிய ம் கொடுமைங்க. நீங்க இங்க பாருங்க, பிரபஞ்சத்துல எவனும் கர்மா அப்படி இல்லைன்னு தப்ப முடியாதுங்க. ம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றது கசப்பா தான் இருக்கும். வந்தால் அறிவார், வராதார் நீர் ஆவார். நான் சொல்லல, அப்பா சொல்றான் சிவபெருமா. ஏத்துக்கோங்க. ம் ஏத்து. நன்றி. நமசிவாய. நமசிவாய. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது. இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள்.
முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய்.